Hello viewers, நான் அனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது TNPSC Maxல ரீசனிங் டாபிக் கிளாக் டாபிக் எடுத்து நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். சோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसலாம் எடுத்து ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி டைப் வைஸ் சால்வ் பண்ணிருப்போம். சோ ஃபர்ஸ்ட் டைப் நான் ப்ரீவியஸ் வீடியோல கொடுத்திருப்பேன். ஆப்டிட்யூட்ல சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், டைம் அண்ட் வர்க் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நான் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस எடுத்து டைப் வைஸ் ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது ரீசனிங்ல கிளாக் சம்ல பார்ட் 2 வீடியோ. சோ 303rd क्वेश्चन பாருங்க. What is the time 100 hours after 7 am அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 10th ஸ்டாண்டர்ட் நியூ டெக்ஸ்ட் புக்லயும் இருக்கு, 2023 TNPSC கொஸ்டின் பேப்பர்லயுமே கேட்டிருக்காங்க. இதுவே இன்னொரு டைப்பும் வரலாம், அதாவது பிஃபோர் 7 am அப்படின்னு கேட்கலாம். சோ அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோலயே கொடுக்குறேன், தொடர்ந்து பாருங்க. சோ இப்போ ஜென்ரலா நமக்கு தெரியும் 1 டே அப்படின்றது 24 hours அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ இன்னைக்கு 7 am அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மறுநாள் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவும் 7 am தான் இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் டே எடுத்துக்கோங்க, 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 7 am அப்படின்னு இருக்கு. இதுவே செகண்ட் டே பாத்தீங்கன்னாலும் அது 7 am தான் இருக்கும், ஏன்னா 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அது. அதே மாதிரி தேர்ட் டே பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் தானே, சோ அதுவுமே 7 am அப்படின்னு தான் இருக்கும். அதே மாதிரி ஃபோர்த் டே அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் தானே, அதுவுமே 7 am அப்படிதான். சோ இன்னைக்கு 7 am அப்படின்னா ஒரு நாளுக்கு அப்புறம், அதாவது 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதே டைம் தான் இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா போதும். 24 ஹவர்ஸ் அப்படின்னு இருக்கா. சோ செகண்ட் டேனும் போது அது ஒரு 24, தேர்ட் டேனும் போது அது ஒரு 24 ஹவர்ஸ், ஃபோர்த் டேனும் போது அது ஒரு 24 ஹவர்ஸ். அப்போ 24 பிளஸ் 24ன்றது இந்த 2 நாள் சேர்ந்தது வந்து 48 ஹவர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த 2 நாள் சேர்ந்தது வந்து 48 ஹவர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. சோ இந்த 48யும் இந்த 48யும் ஆட் பண்ணா 96 ஹவர்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதுல இருந்து என்ன நமக்கு புரியுது அப்படின்னா 96 ஹவர்ஸ்க்கு அப்புறமும் அதே 7 am தான் டைம் இருக்கும் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, வாட் இஸ் த டைம் 100 hours after 7 am அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 97th hour அப்படின்னும் போது 7 amக்கு அப்புறம் இருக்க டைம் 8 am அப்படின்னு நம்ம எடுத்துப்போம், ஏன்னா இங்க ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ பிஃபோர்னா நம்ம ரிவர்ஸ்ல கால்குலேட் பண்ணிட்டு போவோம். சோ இது ஆஃப்டர் அப்படின்றதுனால 97th hour அப்படின்றது ஒரு மணி நேரம்க்கு அப்புறம், 96ல இருந்து 97ன்றது 1 ஹவருக்கு அப்புறம் தானே. சோ அப்ப 7 amல இருந்து 1 ஹவருக்கு அப்புறம்னா அது 8 am அப்படின்னு நமக்கு தெரியும். சோ 98th hour அப்படின்னா 9 am அப்படின்னு தெரியும் இல்லையா. அப்போ 99th hour வந்து 10 am, 100th hour வந்து 11 am. நமக்கு क्वेश्चनல 100 ஹவர்ஸ்ல தான் என்ன டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 100 ஹவர்ஸ்ல 11 am அப்படின்றது தான் ஆன்சரா கிடைச்சிருக்கு. சோ ஆப்ஷன் டி தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சோ இந்த மாதிரி டைப் ஆஃப் சம் ரொம்ப 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 ஈஸி, உங்களுக்கு பார்த்தோன்னே ஆன்சர் தெரிஞ்சிடும். நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் 304th क्वेश्चन பாருங்க. இதே क्वेश्चन தான் நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வாட் இஸ் த டைம் 100 hours பிஃபோர் 7 am அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க ஆஃப்டர் அப்படின்னு இருக்கு, அது TNPSC 2023 பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இங்க பிஃபோர்னு போட்டு நானே क्वेश्चन எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாமாங்க. சோ இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்மும் நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கேட்பாங்க. சோ ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது, அதே மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே அப்படின்னு எடுத்தோம்னா 48 பிளஸ் 48 வந்து 96 hours அப்படின்னு இருக்கும் இல்லையா. அப்போ 96 ஹவர்ஸ்ல 7 am தான் நமக்கு டைமா கிடைக்கும். 7 amக்கு 100 மணி நேரம் முன்னாடி என்ன டைம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ 97th hour என்ன அப்படின்னா நம்ம பின்னாடி போகணும், அதாவது ரிவர்ஸ்ல போகணும், ஏன்னா பிஃபோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 7 amக்கு பின்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா 6 am. 98th hour என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி தான் 1 hour போகணும் நம்ம. சோ 6 amக்கு பின்னாடினா 5 am. அப்போ 99th hour வந்து 4 am. அப்ப 100th hour என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 am அப்படின்னு இருக்கும். சோ ஆப்ஷன் ஏ 3 am தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். நல்லா கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க. ஆஃப்டர் கேக்குறாங்களா பிஃபோர் கேக்குறாங்களான்னு பாருங்க. ஆஃப்டர்னா அடுத்தடுத்து நம்ம போகணும், இதுவே பிஃபோர்னா நம்ம ரிவர்ஸ்ல போகணும் டைமிங், அவ்வளவுதான், ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் சம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கேட்பாங்க, நல்லா கேர்ஃபுல்லா சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, 305th क्वेश्चन.
வாட் இஸ் த டைம் 15 hours before 11 PM அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. ப்ரீவியஸ் சம்ல பாத்திருப்போம் 24 ஹவர்ஸ்க்கு பின்னாடியோ முன்னாடியோ ஒரே டைம் தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு 7 AM இருக்குன்னா அது மறுநாள் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது 7 AM தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இதுவே 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு டைம் 8 AM இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 8 PM இருக்கும். ஏஎம்ன்றது பிஎம்மா மாறும். ஸோ 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம்ன்றது ஏஎம் பிஎம்மா மாறும். இல்ல பிஎம் இருந்துச்சுன்னா அது ஏஎம்மா மாறும். ஸோ இந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மெத்தட் வச்சுதான் நம்ம இந்த சம் சால்வ் பண்ண போறோம். இப்போ பிஃபோர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் கீ பாயிண்ட் பாத்துக்கோங்க நல்லா. ஸோ நம்ம ரிவர்ஸ்ல போகணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு இதை வச்சு பார்க்கும்போது. இப்போ 12 ஹவர்ஸ்ல நமக்கு இந்த 11 PMன்றது எப்படி மாறும்? 11 AM மாறிடும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதாவது நமக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? 15 hours before 11 PM தான் கேட்டிருக்காங்க. சோ அப்ப 13th hour என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஃபோர் அப்படின்றதுனால நம்ம ரிவர்ஸ்ல போகணும். சோ 11 AM பின்னாடி பக்கமா போகணும். சோ 11 AM பின்னாடி என்னன்னா 10 AM அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? சோ 14 ஹவர்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே பின்னாடி ரிவர்ஸ்ல தான் போகணும். சோ 9 AM. நெக்ஸ்ட் 15 ஹவர்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே 1 hour பின்னாடி போங்க. சோ 8 AM. சோ ஆப்ஷன் ஏ 8 AM தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சோ 5 செகண்ட்ஸ் கூட இல்ல, நம்ம ஈஸியா சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் சம்ஸ் நான் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस எடுத்து ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி டைப் வைஸ் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். சோ நம்ம சேனல் புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. சோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 306th क्वेश्चन. அதே क्वेश्चन தான் ஆஃப்டர் 11 PM அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ வாட் இஸ் த டைம் 15 hours ஆஃப்டர் 11 PM அப்படின்னு கேட்டா எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்க. நமக்கு தெரியும் 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த 11 PMன்றது 11 AM மாறிடும். PM இருந்தா AM மாறும். இதுவே இங்க AM அப்படி இருந்துச்சுன்னா இங்க PM மாறும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? சோ 13 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இப்ப என்ன ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சோ 11 AM அடுத்து வர டைமிங் தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? சோ 11 AM அடுத்து வர டைமிங் வந்து 12 PM. சோ காலையில 11 o'clock, இது மதியம் 12 o'clock ஆயிடும் இல்லையா? 1 ஹவருக்கு அப்புறம். சோ PM மறக்காம இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, கேர்ஃபுல்லா எழுதுங்க. சோ 14th ஹவர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா 1 PM அப்படின்னு ஆயிடுமா? சோ 15 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்னன்னு பாருங்க 2 PM அப்படின்னு ஆகும். சோ இங்க ஆப்ஷன் டி 2 PM தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். லாஸ்ட் क्वेश्चन பாருங்க. 307th क्वेश्चन. சோ இந்த டைப்ல இதான் லாஸ்ட் क्वेश्चन. வாட் இஸ் த டைம் 50 hours before 10 PM அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சால்வ் பண்ண தெரியாதவங்க இல்ல ஆன்சர் வெரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஷார்ட்ஸ் வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இதே சம்மே பிஃபோர் 10 PM வச்சும் சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. அதே மாதிரி ஆஃப்டர் 10 PM அப்படியும் சால்வ் பண்ணுங்க. சோ நான் ரெண்டுமே சால்வ் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவா போடுறேன். சோ அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது, மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், பேங்க் எக்ஸாம்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.